வணக்கம். மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2/7/2025 நகரமன்ற கூட்டத்தில் 29 நகரமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதில் நகரமன்ற தலைவி கூட்டத்திற்கு வரவில்லை. அன்று காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே காலை 10 மணிக்கு நகரமன்ற கமிஷனர் நாகராஜ் அனைத்து செய்தியாளர்களையும் சந்தித்து தீர்மானம் வெற்றி பெற்று விட்டது என பேட்டி கொடுத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து இன்னும் கூட்டம் நடைபெறவே இல்லை, நீங்கள் எப்படி அறிவிக்கலாம் என சில உறுப்பினர் கமிஷனரிடம் கேட்டதற்கு அலட்சியம் காட்டியுள்ளார். பிறகு கூட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதில் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தாமலும் வாக்கெடுப்பு ஓட்டு சீட்டு மூலமாக நடத்தாமலும் நம்பிக்கையில்லா தீர்மானமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கமிஷனர் மீண்டும் பத்திரிகைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என சட்டவிரோதமாக கூறியுள்ளார். இதனால் தலைவர் அவர்கள் கடந்த 2/7/2025 தேதியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை செய்து மறு வாக்கெடுப்பு 17/7/2025 காலை 11 மணிக்கு நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் 17ஆம் வார்டு உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள், சங்கரன்கோவில் நகராட்சி கமிஷனர் திரு நாகராஜ் மற்றும் திருநெல்வேலி மண்டல இயக்குநர் விஜயலட்சுமி ஆகியோர் இருவர் மீது மறு வாக்கெடுப்பிற்கு அதிகாரியாக செயல்பட்டால் ஒருதலைபட்சமாக செயல்படுவார்கள் என்று இவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை உயர் அதிகாரிகள் அலட்சியம் செய்த நிலையில் இன்று தலைவர் அவர்கள் 10:55 மணிக்கு நகராட்சி அலுவலகம் சென்றார். அப்போது கமிஷனர் நாகராஜ் 11 மணிக்கு துவங்க இருந்த கூட்டத்தின் போது இன்னும் ஒரு சில கவுன்சிலர்கள் வர வேண்டும் என 11:30 மணி வரை காத்திருந்தார். பிறகு கமிஷனர் அவர்களே ஓட்டுப்பெட்டி சீட்டில் நம்பர் அச்சிட்டுக் கொண்டிருந்த பிறகு தலைவர் ஏன் காத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். மேலும் தாங்கள் தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துவிட்டு விளக்கம் கேட்டுவிட்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். பின் தலைவர் இல்லத்திற்கு சென்று மதியம் 12:30 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியதாக மீண்டும் பத்திரிகைக்கு பொய் செய்திகளை பரப்பி வருகிறார். எனவே இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணைக்கு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கமிஷன் போன தடவை சரியாக வழக்கு நடத்தலை ஓட்டிங் நடத்தலை அப்படின்னு மதுரை நீதிமன்றத்தில் போட்டு மறுபடியும் இன்றைக்கி எலெக்ஷன் வைக்க போனது குரல் வாக்கெடுப்பு எடுத்தாப்பி அது செல்லாது அப்படின்னு மறுபடியும் இப்போ ரகசிய வாக்கெடுப்பு எடுக்க சொல்லி மறுபடியும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் இது சரியான முறையில் எங்களுக்கு இல்லை ஒருதலைபட்சமாக இருக்காரு, காசு வாங்கிட்டு செயல்பாடு அப்படின்னு நாங்கள் அப்படி பார்த்தாலும் 11 மணிக்கு எனக்கு ஓட்டிங் டைம். ஆனால் அவர் 13:35 ஆகும் இப்போ வரைக்கும் நடத்தாமல் இருக்காரு. அதை கேட்டால் நாங்கள் நடத்துவோம் நாங்கள் அப்படின்னு இப்போ ஓட்டிங் நடந்துட்டுருக்கு. இது ஒருதலைபட்சமாக காசு வாங்கிட்டு மற்ற கவுன்சிலர்கிட்ட காசு வாங்கிட்டு இவர் இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி நடத்துகிற ஓட்டு செல்லாது, ரத்து செய்யணும். இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் உங்களுக்கு என்ன ஆர்டர் ஆகிருக்குங்களா? சென்னை ஹைகோர்ட்டில் கமிஷன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கு. அவர்கிட்ட கேட்டால் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அந்த எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் கேஸ் போட்டதே தெரியாது, எங்களுக்கு எந்த ஆர்டர் வரல அப்படின்னு போய் சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து ஆர்டர் காப்பி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆர்டர் காப்பி இப்போ வருது. என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்கு கமிஷனர்? வேற கமிஷனர் எங்களுக்கு இந்த கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் ஒருதலைபட்சமாக செயல்படுறாரு, பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வேற கமிஷனர் வச்சு இந்த ஓட்டிங் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் நடத்துகிறோம். அதுக்கு உத்தரவாயிருக்கா கோர்ட்டில்? ஆமாம். கடந்த 11:30 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. உங்களை குற்றச்சாட்டு எலெக்ஷன் அதாவது கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய இல்லாட்ட இந்த எலெக்ஷன் 11 வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா மேடம்? அதாவது 11 கமிஷனர் எனக்கு ரெண்டுமே பிரச்சனை தான். ஏன்னா கமிஷனர் ஃபஸ்ட்டு இந்த எலெக்ஷனை நடத்தக்கூடாது. அதையும் மீறி எல்லாருமே கவுன்சிலர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 2 கவுன்சிலர் வராமல் இருக்காங்க. அந்த கவுன்சிலர் வருவாங்களான்னு வாசலை பார்த்துட்டு உட்காந்துட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ண ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 11 மணிக்கு ஓட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு ஓட்டிங் சொல்லி 11:30 வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. எந்த இதுவும் இல்லை. 11:35 ஆயிடுச்சு. இப்போ ஓட்டிங் நான் கேட்டதுக்கு அப்புறமா ஓட்டிங் நடத்துறாங்க. ஏற்கனவே கமிஷன் மேல சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் கொடுத்து அது இன்னைக்கு நடத்தக்கூடாது.
நீங்க நடத்தக்கூடாதுன்னு அவருக்கு இருக்கு, நடத்தக்கூடாதுன்னு அவருக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் ஆயிட்டு அதே மீறி அவர் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ரத்து செய்யணும், நீங்க ரத்து செய்யணும். வாங்கிருக்கீங்க அது பிரகாரம் நடந்துட்டு அரை மணி நேரம் ஒரு நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு போன வாட்டி 10 நிமிஷத்துல நடக்கலன்னு சொல்லி பிரச்சனை அவர் விலை வைத்தாரு. உட்காருங்க மேடம், உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க மேடம், உட்கார்ந்து பேசுங்க. இல்ல முடியல கமிஷன் மேல நேத்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மேடம் ஒண்ணு உள்ள உட்காருங்க மேடம், அதுல உட்காருங்க, சீட்ல உட்காருங்க, சீட்ல உட்காருங்க பேசுங்க, சீட்ல உட்காருங்க நாங்க எதுக்கு மேடம் எடுக்கறோம் மேடம், வாங்க உட்காருங்க, சீட்ல உட்காருங்க மேடம், சீட்ல உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க சார் சார் 11:30க்கு நீங்க எப்படி சார் நடத்தலாம்? என்ன கொடுத்தாங்க? 11:30க்கு எதுக்கு நீங்க நடத்துறீங்க? அவ்வளவுதான் காத்திருக்கவா? ஆமா 11 மணிக்கு தான் எங்களுக்கு வோட்டிங் டைம். 11 மணிக்கு தானே. 11 மணிக்கு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சீட்ல உட்காருங்க, சீட்ல உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து சீட் ஏதோ அதுல உட்கார்ந்து பேசுங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை எதிர்த்து நகர்மன்ற தலைவர் அவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பிரிவு வழக்கு எம்பி நம்பர் 11